சென்னை வியாசர்பாடி எம்கேபி நகரில் 2 நாட்களாக குடியிருப்பு பகுதிகளில் தேங்கியுள்ள நீரை அகற்றவும் மின்சாரத்தை உடனே வழங்கவும் வலியுறுத்தி பொதுமக்கள் மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் காரணமாக வியாசர்பாடியில் இருபுறமும் பல கிலோமீட்டர் தொலைவுக்கு வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்றன. விவரங்களை செய்தியாளர் பிரசனாவிடம் கேட்கலாம். பிரசனா, மேலும் விவரம் என்ன? சக்தி, அதாவது வியாசர்பாடி சுற்றுவட்டார பகுதியில் இருக்கக்கூடிய இந்த என்கேபி நகர் காலனி பகுதிகள் கிட்டத்தட்ட முட்டிங்கல் அளவுக்கு அனைத்து இடங்களிலுமே மழைநீர் தேங்கி நிற்கின்றன. கடந்த 2 நாட்களாக மின்சாரம் பல பகுதிகளில் துண்டிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த தேங்கக்கூடிய இந்த மழைநீர் வடிந்து செல்வதற்கு உண்டான எந்த விதமான ஒரு வழியும் இல்லாமல் தண்ணீர் தேங்கி நிற்கின்றன. இந்த தண்ணீரை மோட்டார் மூலமாக அப்புறப்படுத்துவதற்கும் மாநகராட்சி சார்பாக இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்கின்ற விஷயத்தையும் வலியுறுத்தி மின்சாரத்தை உடனடியாக வழங்க வேண்டும் என்கின்ற விஷயத்தை வலியுறுத்தி தற்பொழுது வியாசர்பாடி விஹெச் சாலையில் பொதுமக்கள் சாலையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதனால் 2 கிலோமீட்டர் தூரத்தில் வாகனங்கள் இருபுறம் அணிவகுத்து நிற்கின்றன. இதில் 108 ஆம்புலன்ஸ் போன்ற அவசர செல்லக்கூடிய வாகனம் சிக்கியிருக்கின்றன. அந்த வாகனங்களுக்கு அதாவது போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய மக்கள் வழிவிட்டாலும் போக்குவரத்து அதீத நெரிசல் காரணமாக அந்த ஆம்புலன்ஸ் விரைந்து செல்வதில் மிகுந்த சிக்கல் ஏற்பட்டிருக்கின்றன. எந்த விதமான முன்னெச்சரிக்கை தகவல் எங்களுக்கு கொடுக்கவில்லை என்கின்ற விஷயத்தை சொல்லுகிறார்கள். அது மட்டுமல்லாது எப்பொழுதுமே மழை பெய்தால் இந்த பகுதியில் தண்ணீர் நிற்கும். ஆனால் இந்த தடவை அதிக மழை பெய்ததால் தண்ணீர் நின்றது கூட பரவாயில்ல. தண்ணீர் வழிந்து செல்வதற்கு எந்த விதமான ஒரு நடவடிக்கையும் மாநகராட்சி சார்பாக தற்போது வரை எடுக்கவில்லை. எந்த அரசு அதிகாரிகளும் சரி, அந்த வார்டு கவுன்சிலரும் சரி, இந்த தொகுதி எம்எல்ஏவும் சரி, யாரும் இங்க பார்க்கவில்லை என்கின்ற விஷயத்தை சொல்லியிருக்கிறார்கள். குடிநீர், பால் பாக்கெட் போன்றவை கூட எங்களுக்கு அந்த பகுதி கிடைக்கவில்லை. நிவாரண முகாமுக்கு கூட எங்களை அழைத்து செல்வதற்கு யாருமே இங்க வரவில்லை என்கிற விஷயத்தையும் அந்த மக்கள் சொல்லியிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட இந்த என்கேபி நகர் பகுதி உள்வட்ட பகுதியில் பார்த்தோம்னா படகுகள் மூலமாகத்தான் மக்களை மீட்க வேண்டிய சூழல் இருக்கின்றன. படகுகள் இப்பொழுதுதான் அங்கே தற்பொழுது படகுகள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. இருப்பினும் உள்ள இருக்கக்கூடிய மக்கள் அவங்களுடைய அன்றாட வாழ்க்கையை இயல்பாக முடங்கி போயிருக்கின்றன. இதை உடனடியாக இந்த போய் கூட மழைநீரை வெள்ள நீரை வடிவைக்க மாநகராட்சி துரித நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என சொல்லி கிட்டத்தட்ட 1 மணி நேரத்திற்கும் மேலாக அந்த வியாசர்பாடி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி பிரசனா. சென்னையில் மிக்ஜாம் புயல் காரணமாக சென்னை நகரமே வெள்ளத்தில் மூழ்கியது. இந்நிலையில் பல இடங்களில் மீட்பு பணிகள் நடைபெற்று வந்தாலும் வியாசர்பாடியில் வீடுகளுக்குள் தண்ணீர் தேங்கி இருக்கிறது. நீரை அகற்றவும் மின்சாரத்தை உடனே வழங்கவும் வலியுறுத்தி பொதுமக்கள் மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் காரணமாக வியாசர்பாடியில் 2 கிலோமீட்டர் தொலைவுக்கு வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்றன. அதிகாரிகள் உடனே மீட்பு பணியை நடத்தி மின்சாரத்தை வழங்கவும் நீரை அகற்றவும் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி இந்த சாலை மறியலானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.